ஸோ ஒரு கப்புக்கு ஒரு 5 சப்பாத்தி வரும். 5லேருந்து 6 சப்பாத்தி சின்னதாக போட்டால் வரும். நல்லா பெருசாக நீங்கள் போட்டிங்கன்னா 4 வரும். ஸோ அது மாதிரி ஒரு கப்புக்கு 4-5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு வந்து சேர்க்குறேன். 2 கப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 6-7-8 சப்பாத்தி வரும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் சேர்க்குறேன். ஸோ அளவுகள்லாம் நீங்கள் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படியோ அது மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஒரு கப்புக்கு 1 கப் தான் மெஷர்மெண்ட். இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சுக்கோங்க. ஏதாவது மரக்கரண்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. நீங்கள் அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வச்சுட்டு நீங்கள் நம்ம கிண்டும் போது கையில் வந்து அடிபடும் உள்ளே பிடிச்சிட்டு பண்ணும்போது. மரக்கரண்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், கிளறவே முடியாது. அதாவது மாவு போட்ட உடனே அப்படி திக்காயிடும், உடனே தண்ணியெல்லாம் காணாமல் போயிடும். பட் தண்ணி அதுக்காக நீங்கள் வந்து